எல்லாம் உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்று இல்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலளிக்கும் மதி ரவி விண்மீன் மேகம் மேலும் பலப்பலவாம் தோற்றம் கொண்டே இயடுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். இந்த எழுதுகோள் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய என்ஜிஎம் கல்லூரிக்கும் தலைவருக்கும் முதல்வருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஆதிகுமணன் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வித்யாசாகர் சாருக்கும் ஒரு ஏறத்தாழ இந்த நூற்றாண்டினுடைய ஆக சிறந்த சிறுகதை ஆசிரியர்களை எழுத்தாளர்களை பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் அழைத்திருக்கக்கூடிய தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த பகுதியினுடைய கவிஞர் சோலைமாயவன் அமர்ந்திருக்கிறார், அவருக்கு என் சிறப்பு வணக்கம். ஒரு நல்ல தலைப்பு நான் தான் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தலைப்பு பேசணும்னு தோணுச்சு. எழுத்தும் வாழ்வும். நான் இந்த தலைப்புக்குள்ளே நேரடியாக போகணும்னு தான் நினச்சேன். உங்களுடைய பேராசிரியர் நீங்கள் எப்போ ஒரு கதை சொல்லி நான் கேட்டேன் பிஏ காலேஜில், அந்த கதையை நீங்கள் சொல்லிட்டு தொடங்குங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் எப்போவுமே பேசுகிறது ஈஸி, கேட்குறது ரொம்ப கஷ்டம். அதனால தானோ என்னவோ இறைவனோ இயற்கையோ ஒரு வாயையும் ரெண்டு காதையும் வச்சுருக்காரு. எப்போவுமே பேசுகிறது ஈஸி. இருந்தாலும் இந்த ஒரு அரை மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை, ஏன் இலக்கியம் வாசிக்கணும், என்ன எழுத்து பெருசாக செஞ்சிடும், ஏன் இவங்க இத்தனை நூற்றாண்டு காலமாக எழுத்தை பிடிச்சிக்கிட்டு இத்தனை பேர் தொங்குறாங்க, அப்படி என்ன எழுத்தில் இருக்குது, இப்படி ஒரு சின்ன ஆய்வு செஞ்சு பார்த்தோன்னா என் அறிவுக்கு எட்டியதை உங்களுக்கு சற்று முந்தைய தலைமுறைங்கிற வகையில் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். அந்த கதையை சொல்லிட்டு நான் தொடங்குறேன். ஒரு பெரிய பணக்காரர் பிரசவத்தின் போது அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த கணத்தில் அவரோட மனைவி இறந்து போயிடுறாங்க. பெரிய பணக்காரர் தன்னுடைய குழந்தையை வளர்க்கணுங்கிறதுக்காக இப்படி வேற எந்த காரணத்துக்காகவும் இன்னொரு திருமணம் செஞ்சுக்காம அந்த குழந்தையும் அவரும் வாழ்க்கையும்னு நகரக்கூடிய நாட்கள். அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை. முதல் வகுப்பு படிக்கும்போது அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா நீ எனக்கு என்னப்பா வாங்கி தருவேன்னு அந்த குழந்தை கேட்குது. அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு என்னடா வேணும் கண்ணா, கேளு, நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. அந்த குழந்தை எனக்கு சொல்லுது, அப்பா எனக்கு ஒரு ரிமோட் கார் வேணும்ப்பா, வாங்கி கொடுன்னு கேட்குது. சரிடா கண்ணா, கண்டிப்பாக நான் உனக்கு வாங்கி தரேன், நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்து பார்த்தா ரிமோட் காரோட அவங்க அப்பா உட்காந்துருப்பாருன்னு நினச்சா அவங்க அப்பா கையில் ஒரு புத்தகத்தோடு உட்காந்துருக்காரு. அந்த புத்தகத்தை எடுத்து அந்த 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையினுடைய கையில் கொடுக்குறாரு. வாங்கின கணத்தில் குழந்தை என்ன பண்ணும், தூக்கி வீசிடுச்சு. நான் உங்ககிட்ட ரிமோட் கார் கேட்டால் நீங்கள் புக்கு கொடுக்குறேன், எனக்கு வேண்டாம்னு தூக்கி வீசிடுச்சு. வளர்றான், 5th படிக்கிறான். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா உனக்கு என்னடா வேணும்னு கேட்குறாரு. நான் கேட்டால் நீ வாங்கி தருவியாப்பா? கண்டிப்பாக வாங்கி தருவேன்டா, நீ கேட்டு நான் மறுத்ததே இல்லை, என்ன வேணுமோ கேளு, வாங்கி தரேன். அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்ப்பான்னு கேட்குறான். சரிடா வாங்கி தரேன், நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குங்கிறாரு. அவனும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான். சந்தோஷமாக வீட்டுக்கு வர்றான். அவங்க அப்பா கையில் ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு. இவனுக்கு கோவம் வருது, தூக்கி வீசிடுறான். 10ஆம் வகுப்பு. நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா என்ன வாங்கி தருவேன்னு அவன் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணுமோ கேளுடா, நீ கேட்டு நான் எதையுமே மறுத்ததில்லை, வாங்கி தரேங்கிறாரு. சரிப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்பான்னு கேட்குறான். அவர் பெரிய பணக்காரர். போகிறான், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான், 10th நல்ல ஸ்கோரு. வீட்டுக்கு வர்றான். அவங்க அப்பா வழக்கம் போல் ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு. அந்த பையன் வழக்கம் போல் தூக்கி வீசுகிறான். இவனுக்கு சரியான கோவம். இப்போ அவன் டீனேஜில் இருக்கான், +2. அவங்க அப்பா சொல்கிறாரு, டேய் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கு, நீ கேட்குறத நான் வாங்கி தரேன் கண்ணான்னு சொல்கிறாரு. நீ செய்ய மாட்டேப்பாங்கிறான். இல்லைடா நான் கண்டிப்பாக செய்வேன், நீ கேளு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன். இல்லைப்பா நீ செய்ய மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், நான் வாங்க மாட்டேன், என்னை ஏமாற்றிருக்க, இத்தனை வருஷமாக நீ 10 வருஷமாக என்னை ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்க, நான் படிக்க மாட்டேன். இல்லைடா கண்ணா, நீ கேட்டு நான் ஏமாத்தினதே இல்லை, நீ கேளு, நான் வாங்கி தரேன். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான். கார் கேட்குறான். காலேஜுக்கு நான் ஃபஸ்ட் இயர் போகும்போது காரில் தான்ப்பா போகணுங்கிறான். ஸ்கூல் டாப்பரு. போகிறான் சந்தோஷமாக. போய் அவங்க அப்பா கிட்ட நின்னா அவங்க அப்பா வழக்கம் போல், உங்களுக்கே கதை எல்லாருக்கும் தெரியுது, புத்தகத்தை கொடுக்குறாரு. வழக்கம் போல் அவன் தூக்கி வீசுகிறான். ஆனால் இது நாள் வரைக்கும் தூக்கி வீசிட்டு அந்த வீட்டிலே இருந்தான்ல, இப்போ அப்படி இல்லை. ஏன்னா டீனேஜ், ரத்தம், கையில் படிப்பு இருக்குது. நான் ஏன் உன் பேச்சை கேட்கணும்? உன் பணத்தால் எனக்கு என்ன நடந்துச்சு?
நீ இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்து உனக்கு இருக்கிற ஒரே ஒரு குழந்தைக்கு கேட்ட பொருளை வாங்கி தர முடியலன்னா நீ எனக்கு எதுக்கு அப்பாவாக இருக்க? அண்ணாமலை படத்தில் வர்ற மாதிரி ஒரு வசனம், இந்த நாள் உன் வாழ்க்கையில் குறித்து வச்சுக்க, நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், திரும்ப நான் உன்னை வந்து பார்க்கும்போது உன்னைய விட பெரிய பணக்காரனாக தான் உன்னை வந்து நான் பார்ப்பேன்னு ஒரு குழந்தை அவங்க அப்பா முன்னாடி சபதம் போட்டுட்டு வெளியில் போகிறான். அவனுடைய ஒரே எதிரி அவங்க அப்பா. கையில் படிப்பு இருக்குது, ஸ்காலர்ஷிப் வாங்குறான், நல்லா படிக்கிறான், காலேஜில் ஃபஸ்ட் மார்க்கு, அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்குது. அதை விட முக்கியம் ஒரே ஒரு எதிரி அவங்க அப்பா. அவங்க அப்பா முன்னாடி போய் நிற்கணும், பெரிய ஆளாக நான் ஜெயிச்சிட்டேன்டான்னு காட்டுறதுக்காக போய் நிற்கணும். தொழில் தொடங்குறான், ரொம்ப உழைக்கிறான், சக்ஸஸ்ஃபுல் பெரிய பர்சனாக வர்றான். அவன் திருமணம் பண்ணிக்கிறான், ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய கையில் வாங்குற கணத்தில் அவனுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வருது. நான் ஜெயிச்சிட்டேன்னு இப்போ போய் எங்கள் அப்பங்கிட்ட சொல்லணும்னு போகிறான். இப்போ போய் நான் சொல்லணும்னு அவங்க அப்பாவை தேடி போகிறான். அந்த வீடு இருக்குது, உள்ளே போய் பார்த்தா அந்த ஹாலில் அவங்க அப்பா ஃபோட்டோ வச்சு மாலை போட்டிருக்காங்க. இவனுக்கு பெரிய அப்செட்டு. நான் ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறேன், இதை பார்க்காம அந்த ஆள் போயிட்டானே. வீடையே ஒரு தடவை சுற்றி பார்க்குறான். அவன் பிறந்து வளர்ந்த அந்த வீட்டை ஒரு முறை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டு கடைசியாக எந்த ரூமை விட்டு வெளியில் போனானோ அந்த ரூம்குள்ளே போகிறான். போய் பார்க்குறான், அந்த ரூம் பூட்டி இருக்குது. இவன் திறந்து உள்ளே போய் பார்த்தா கடைசியாக எப்படி அந்த ரூம் இருந்ததோ அப்படியே இருக்குது. ஒரு தூசி துடைக்கலை, எதுவுமே பண்ணலை. இவனுக்கு கோவம் வந்துடுது. வீட்டில் இருக்க வேலைக்காரங்களையெல்லாம் கூப்பிட்டு ஏன் இந்த ரூமை சுத்தம் பண்ணலைன்னு கேட்குறான். உங்கள் அப்பா இறக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் தம்பி, என்னைக்கா இருந்தாலும் என் பையன் என்னை தேடி வருவான், அவனா வந்து தான் இந்த ரூமை திறக்கணும், நீங்கள் யாருமே திறக்கக்கூடாதுன்னு சொன்னார் தம்பின்னு. உள்ளே போய் பார்த்தா கடைசியாக அவன் தூக்கி வீசின புத்தகங்கள் கிடக்கு. அந்த கடைசியாக வீசின புத்தகத்தை எடுத்து கையில் பார்த்து முதல் பக்கத்தை திருப்புறான். அதில் ஒரு காரோட கீ இருக்குது. இவனுக்கு முதல் தடவையாக பதட்டமாயிடுது, வேர்க்குது, லேசாக நடுங்குது, தோத்துட்டோமோங்கிற எண்ணம் வருது. ஓடி போய் 10ஆம் வகுப்பில் தூக்கி வீசின புத்தகத்தை போய் திறந்து பார்க்குறான். அதில் ஒரு பைக்கோட கீ இருக்குது. 5th தூக்கி வீசின புத்தகத்தை பார்க்குறான், ஒரு சைக்கிளோட கீ இருக்குது. இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. எல்லாமே உண்மைதானான்னு வீட்டை தேடி பின்னாடி ஓடுறான். கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஷெட்டில் அவனுக்கு வாங்கின பொருட்கள் எல்லாமே புதுசாக இருக்குது. முதல் தடவையாக அவங்க அப்பாவினுடைய புகைப்படத்தை முன்னாடி உட்காந்து தோத்து போன மனுஷனாக அழுகிறான். இந்த கதை ஒரே ஒரு செய்தியை நம் எல்லோருக்கும் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையை திறக்கக்கூடிய புத்தகம் சாவி இப்படி ஏதோ ஒரு புத்தகத்தின் முதல் பக்கத்தில் கூட ஒளிந்திருக்கலாம். அது நம்ம வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டுரும். அந்த கணத்திலிருந்து நமக்கு வாழ்க்கை வேற ஒன்றை காட்டலாம். உங்களோட அவசரத்தினால, உங்களோட பொறுமை இல்லாத தனத்தினால, உங்களுடைய நிதானமின்மையால, உங்களுக்கு இருக்கக்கூடிய டீனேஜ் எனக்கு எல்லாமே தெரியுங்கிற ஒரு தன்மையால் அப்படி ஒரு வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். ஏன்னா உங்கள் எல்லோருக்குமே போன தலைமுறை மீது ஒரு இலக்காரம் இருக்கிறது. எங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறது. போன தலைமுறைகளை பார்த்தால் ஒரு இலக்காரம், உங்களுக்கு என்ன தெரியுன்ற மாதிரி. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் எல்லா இடங்களிலும் தெளிவாக சொல்கிறேன், போன தலைமுறை இவ்வளவு தற்கொலைகளை சந்திக்கவே இல்லை. உங்கள் தலைமுறை இவ்வளவு தற்கொலைகளை ஏன் சந்திக்கிறது? நீங்க புத்திசாலி, உங்க கையில போன் இருக்கு, நீ அறிவாளி, உனக்கு டெக்னாலஜி தெரியும், நீ படிச்சிருக்க, உங்க அப்பாவுக்கு படிக்க தெரியாது, உங்க வீட்டுல 5 பேர் 10 பேருக்கு சாப்பாடு போட்டு களத்து மேட்ல வேலை செஞ்ச ஒரு சாதாரண கூலி ஆள் தொடங்கி ஒரு அரசு அலுவலகத்துல அதிகாரி முன்னாடி கை கட்டி நின்று குழந்தைங்களுக்காக ஒரு துரோகத்தை ஒரு அவச்சொல்ல கேட்டுக்கிட்டு வர்ற ஒரு தகப்ப வரைக்கும் அவன் தான் செத்து போகணும்னு நினைக்கல. இவ்வளவு டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு, இவ்வளவு அறிவை வச்சுக்கிட்டு ஏன் உங்கள் தலைமுறை இந்த முடிவை நோக்கி நகருகிறது? ஏன் உங்களுக்கு போன தலைமுறை இலக்காரமாக தெரிகிறது? ஏன் நீங்க போன தலைமுறையை அவ்வளவு எளிதாக, இவ்வளவு ஈஸியா, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கு இதை சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரைக்குள்ள போறேன், இந்த தலைப்புக்குள்ள நான் போறேன். ஒரு போனை கையாளுறது உங்களுக்கு புத்திசாலித்தனம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்க அம்மாவுக்கு அது தெரியாது, உங்க அப்பாவுக்கு அது தெரியாது. உனக்கு ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், இல்லை வேற எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம், எந்த OS வேணாலும் கொடுத்தாலும் நீ தலைகீழா பண்ணக்கூடியவனா இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர்ல எது வேணாலும் இருக்கட்டும், வாட் எவர் மேபி. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு 5 வயசு குழந்தைக்கு உட்கார்ந்து 1 வருஷம் சொல்லி 6 மாதம் சொல்லி கொடுத்தா போதும். அது ஒன்றை விட தலைகீழாக பண்ணும், நம்மளை விட தலைகீழாக பண்ணும். அதெல்லாம் பயிற்சி, அது அறிவு இல்லை. எது அறிவு தெரியுமா? உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, உங்கள் அப்பாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த சொசைட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு, மனிதர்களை எப்படி கையாளுவதுன்னு போன தலைமுறை கற்று வச்சிருக்குல்ல, அது அறிவு. அதுதான் அறிவு. இதெல்லாம் பயிற்சி. நீங்களும் நானும் மொபைலை கையாளுறதும் கம்ப்யூட்டரை கையாளுறதும் பயிற்சி. எனக்கு தெரியும், என் குழந்தைகிட்ட இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல கொண்டு போய் விட்டேன்னா நான் கற்றுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. என் பொண்ணு 3 மாதத்தில் அசால்ட்டை தூக்கி போட்டு போவா. அதெல்லாம் பயிற்சி, அது இல்லை அறிவு.
ஆனால் ஒரு இடத்துல ஒரு மனிதன் நிற்கும் போது அவன் என்ன எண்ணத்தில் என் முன்னாடி நிற்கிறான், அவனை நான் எப்படி கையாள வேண்டும், எந்த சொல்லை கொண்டு அவனை என் பக்கம் திருப்ப வேண்டும் என்கின்ற சூட்சுமம் தெரிகிறது இல்லை, அது அறிவு. ஏன் வாசிக்க வேண்டும் என்றால் இந்த அறிவுக்காகத்தான் வாசிக்க வேண்டும். எழுத்தும் வாழ்வும்னு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஒரு சில கேள்விகளோடு தொடங்குறேன். ஒரு குழந்தை பிறக்குது, பேசுது, அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த சொல் இருக்குல்ல, அது பெருசு தானே. அந்த குழந்தை பேசுது இல்லை, அந்த நாளை நம்ம கொண்டாடுறது இல்லை, நம்ம பிள்ளைக்கு அதை கற்பிக்கிறது. ஏன் ஏன் சும்மா சொல்லிட்டு போலாம்ல, இதான் போடு, நல்ல நாள் பார்ப்போம், பூசை எல்லாம் செய்வோம், அன்னைக்கு உட்கார வச்சு அந்த குழந்தைய கையை பிடிச்சி ஆன்னு அவங்க அப்பா, இந்த உலகத்தில் ரொம்ப பெருசு எது தெரியுமா, பணம், அது இது பதவி, அதெல்லாம் இல்லை, பசி. எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா நான் சொல்கிற ஒரு சொல் கூட உங்களோட மூளைக்கோ காதுக்கோ புத்திக்கு போகாது, வயிறு மட்டும்தான் வேலை செய்யும். பசி இந்த உலகத்தில் அவ்வளவு பெருசு, அது எல்லாருக்கும் பொது. அது படிப்பு மேலே கீழேன்னு வைக்கலாம், ஆனால் பசி உங்களுக்கும் பசிக்கும், எனக்கும் பசிக்கும், இந்த காலேஜ் பிரின்சிபாலுக்கும் பசிக்கும், சிஎம்க்கு பசிக்கும், பிஎம்க்கு பசிக்கும். பசி பொது, பசி பெருசு. பசி இருந்துச்சுன்னா நீங்கள் நாங்கிற பேதமே கிடையாது. ஒரு நாளைக்கு அப்புறம் 3 வேளையும் சாப்பாடு இல்லாமல் கம்ப்ளீட் பசியில் போட்டிங்கன்னா மறுநாள் பேசக்கூடிய வார்த்தை என்கிட்ட இருந்து இவ்வளோ தெளிவாக வருமானு எனக்கு தெரியாது. பசி பெருசு, அந்த பசியை ஆற்றக்கூடிய சோறு பெருசு. அதனால தான் அந்த நெல்மணியில் உட்கார வச்சு எழுத்த ஆணு போட, அரிசியில் ஆணு போட நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம். அவ்வளவு பெருசு இந்த எழுத்து. ஒரு சொல் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ இந்த தம்பியை கூப்பிட்டு நான் என் வீட்டை உனக்கு எழுதி தரேன் தம்பின்னு சொல்லிடுவேன், அது ரொம்ப ஈஸி. எழுதி தர சொல்லுங்க, நான் செய்ய மாட்டேன். செய்வோமா? எழுத்து எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. நான் சொல்லிடுவேன், எனக்கு 6 உயிர் நண்பன் தான், எனக்கு இன்னைக்கு இந்த மேடம் பேசுனது பிடிச்சிருக்கு மேடம், நான் உங்களுக்கு என் சொத்தெல்லாம் எழுதி தரேன் நான் சொல்லிட்டு போயிடுவேன். விளையாட்டா சொல்லிடலாம், விளையாட்டா எழுதிட முடியாது. அது ஆவணம், அது ஆவணம். அதனால தான் இன்னைக்கு ப்ரெஸ்ன்னு ஒரு வேர்டு போட்டு ஒரு கார் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும், குடியரசுத் தலைவராக இருந்தாலும் நிதானமாக பேசுவாங்க வார்த்தைகளை. ஏன்னா அது ஆவணம், அது எழுத்தாயிடுச்சுன்னா அது ஆவணம். ஏன் ப்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கு? ஏன் ஒரு பத்திரிகைக்காரன் இவ்வளவு உயர்வானவனாக இருக்கிறான்? இன்றைக்கும் பத்திரிகை பலம் வாய்ந்த ஆயுதமாக இருக்கு. அத்தனை அதிகாரிகளும் அதிகாரங்களும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஏன் யோசிக்கிறாங்க? ஏன் ப்ரெஸ்ன்னு ஒரு கார்ல வண்டி முன்னாடி எழுதி போட்டுக்கிட்டு எப்படி போக முடியுது? எழுத்து பெருசு, அவ்வளவு வலிமையான ஆயுதம். ஒரே ஒரு கட்டுரையை மொழிபெயர்த்ததற்காக நான் பல விஷயங்கள், இந்த பல மேடைகள்ல இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஒரு கட்டுரை நண்பர்களே, பெருசா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கட்டுரை. பகத்சிங்கினுடைய நான் ஏன் நாத்திகனானேன்னு ஒரு கட்டுரையை மொழிபெயர்த்ததற்காக ஜீவாவை இந்த கோயம்புத்தூர்ல ஒரு நாய் மாதிரி சங்கிலி போட்டு கட்டி இழுத்துக்கிட்டு போச்சு ஒரு அரசு. ஒரு கட்டுரை என்ன செஞ்சிரும்? எழுத்து பெரிது. அவ்வளவு பெரிய எழுத்து ஏன் வாசிச்சு நான் தெரிஞ்சுக்கணும்? இந்த கேள்வி உங்களைப் போலவே எனக்கும் இருக்கு. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, நான் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறேன், நீங்க எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாமே போதும், நான் ஏன் சார் வாசிக்கணும்? அடிப்படையான கேள்வி. நான் ஏன் எழுதணும், நான் ஏன் வாசிக்கணும், நான் ஏன் படிக்கணும்? நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வேலையில் இருக்கேன், எனக்கு வீட்டுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்குது, எல்லாமே இருக்கு, ஏன் வாசிக்கணும், ஏன் எழுதணும்? 2 நாட்டுக்கு இடையில போர் நடக்குதா? எங்கேயோ நடக்குது, எங்கேயோ நடக்குது. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், வித்தியாசத்தை பாருங்க. ஏன் வாசிக்கணுங்கிறதுக்கான வித்தியாசம் அதுதான். எங்கேயோ போர் நடக்குது, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்கிட்ட ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு காசு இருக்கு, என்கிட்ட பெட்ரோல் வாங்குறதுக்கு காசு இருக்கு. ஆனா எங்கேயோ நடக்கக்கூடிய 2 போர் எனக்கு பதட்டத்தை தருது. நான் அவசர அவசரமா சிலிண்டர் வாங்கி வீட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவசர அவசரமா பெட்ரோலை நிரப்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்? என்கிட்ட தான் காசு இருக்கேன், நான் ஏன் பதட்டப்படுறேன்? நான் நல்லா இருக்கிறது என் கையில் மட்டும் இல்லை. இதை எழுத்து தான் நமக்கு சொல்லித்தரும். யாரோ 2 பேர் கடைபிடிக்காத அறம் இத்தனை நாட்டு மக்கள் அச்சத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கடையில் நின்று சாம்ராஜ் ஒரு அழகான விஷயத்தை பகிர்ந்திருப்பாரு எழுத்தாளர். ஒரு கடையில் நின்று நான் டீ குடிக்கிறேன், என்கிட்ட ஆடி கார் இருக்கு, இல்லை என்கிட்ட BMW இருக்குது, நான் நல்ல பெரிய பணக்காரன், ஒரு கடைக்கு வந்து டீ குடிக்கலான்னு நிற்கிறேன், கடையில் இருந்து டீயை வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். கடைக்காரர் முன்னாடி பலகாரங்களை சுட்டு வச்சிருக்காரு, கண்ணாடி குடுவையில் அது மறைஞ்சிருக்கு. ஆப்போசிட்டில் ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துருக்காரு. அந்த பிச்சைக்காரருக்கு பக்கத்தில் அவர் பசியோடு உட்காந்துருக்காரு. அவருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கல் கிடக்கு.
நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் ஆயிடும் அந்த பசியில் அந்த கல்லை தூக்கி அவர் வீசி உடைச்சி இந்த கண்ணாடி குடுவையிலிருந்து ஒரு வடை எடுக்கிறதுக்கு? ஆனா அதை செய்யக்கூடாதுன்னு அவர் கடைபிடிக்கக்கூடிய அறம் இருக்குல்ல, அதுதான் என்னை நிம்மதியா அந்த இடத்துல நின்று டீ குடிக்க வைக்குது. அவர் கையில கல் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் நல்லா இருக்கேன், என்கிட்ட ஆடிக்கார் இருக்குங்கிறது இல்ல பிரச்சனை, என்னால ஒரு நிம்மதியா டீ குடிக்கணும்னா நீங்க அறத்தோட இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் காப்பாற்றக்கூடிய அறம் தான் நம்மளை நல்லா வைக்கும். இந்த அறம் என்கின்ற ஒரு பெரிய சொல்ல எழுத்து இல்லாமல் வாசிப்பு இல்லாமல் வேற எதுவுமே உங்களுக்கு கற்றுத்தராது. அதற்காகத்தான் உங்களை படிக்க சொல்வதும் எழுத சொல்கிறதும் வாசிக்க சொல்கிறதும் இந்த அமைப்பு அதைத்தான் இன்னைக்கு செஞ்சுருக்கு. நான் ஒரு கதை சொல்லி உங்களுக்கு இன்றைய பேச்சை தொடங்குறேன் பாருங்க. இந்த பசியை ஒட்டியே சொல்கிறேன். நமக்கு பசி பெருசு இல்லை, இப்போ சாப்பிட்டுட்டோம், எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இப்போ சில பேர் சிரிக்கிறீங்க, சில பேர் உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க, சில பேருக்கு இது இயல்பானதாக இருக்குது, இதெல்லாம் என்னப்பா அதெல்லாம் என்னப்பான்னு இருக்கு. ஒரே ஒரு கதை சொல்கிறேன் பாருங்க. பரதேசி வந்தான்னு ஒரு கதை, டி ஜானகிராமனோட அம்மா இன்னைக்கு பேசும்போது எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்தது. தீஜாவை பற்றி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. நமக்கு தெரியாத ஒரு வாழ்வியல் இருக்கு. அந்த பரதேசி வந்தான் கதை என்ன தெரியுமா? அவர் ஒரு லாயருங்க, வக்கீல். அந்த ஆள் கோர்ட்டில் வக்கீல், வீட்டில் ஜட்ஜு. நம்ம எல்லாருமே எப்படி தான் வெளியில் வாதாடுவோம், ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம சொல்கிறது தான் முடிவாக இருக்கணும்னு நினைப்போம். கோர்ட்டில் வக்கீல், வீட்டில் வந்து ஜட்ஜாக இருப்பார். எல்லாமே சரியாக நடக்கணும். அன்றைக்கி அவர் பையனுக்கு திருமணம் முடிஞ்சு 3ஆவது நாள் எல்லாரும் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு ஆச்சாரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு பார்த்தா கூட்டத்தில் ஒருத்தர் ஓடி வந்து, அண்ணா என்னண்ணா இப்படி நடக்குது, அங்கே போய் பாருங்கண்ணா பந்தியில். ஓடி போய் பார்த்தா எல்லாருக்கும் மத்தியிலையும் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். எப்படிரா உள்ள வந்தான், எப்படிரா உள்ள வந்தான், இவ்வளோ பேர் இருக்கும், எப்படி இது நடந்தது? ஏன்னா அவரால் சங்கீதத்தில் கூட ஒரு சின்ன பிள்ளையா பாடிட்டாங்கன்னா அவரால் ஏற்றுக்க முடியாது. அப்படி கோடு போட்டு சில பேர் வாழ்வானுங்கல்ல, இப்படிதான் இப்படிதான் இப்படிதானே. இப்படி இருக்கிறதுல இவன் எப்படிரா உள்ள வந்தான்னு அடிச்சு வெளியில் வரட்டுங்கடா. நான் சாப்பாட்டில் கை வச்சிட்டான்னா எப்படி நான் எடுக்க சொல்கிறது? நீ விரட்டுறியா நான் விரட்டவா? இல்லைண்ணா அப்படியே விரட்ட முடியாதுண்ணா, உட்காந்துருக்கான்னா. நேராக போவார், அவன் சட்டையை பிடிப்பார். அப்படியான ஒரு அவமானங்களை நாம் வாழ்வில் சந்தித்திருக்கவே மாட்டோம். ஒரு பந்தியில் உட்காந்து சட்டையை பிடிப்பார். எந்திரா, எங்கடா வந்து உட்காந்து சாப்பிட்ற, கிளம்பு. சாமி சாப்பாட்டில் கை வச்சிட்டேன், வச்ச சாப்பாடு வாய்க்குள்ளே இருக்க அவன் முழுங்கல, கை எச்சிக்கையாக இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு போயிடுறேன் சாமி. யார் வீட்டில் வந்துடா சாப்பிட்ற? சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு தூக்கி ரோட்டில் தூக்கி வீசுவார். அவன் எந்திரிச்சு நிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான், 1 மாதம் கழிச்சு நான் வரேன், நீ அழுதுகிட்டே எனக்கு சாப்பாடு போடுவேன்னு சொல்லிட்டு போயிடுவான். 1 மாதம் கழிச்சு உன் வீட்டுக்கு வரேன், நீ எனக்கு அழுதுகிட்டே சாப்பாடு போடுவேன். போயிடுவான். மனசு இவருக்கு அடிக்கும், என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். ஒரு அவச்சொல் கூட நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் நம்ம இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் விடுங்கண்ணா, அவன் ஏதோ பிச்சைக்காரன் போகிற ஓக்கில் சொல்லிட்டு போயிட்டான், அதை போய் நீங்கள் வேதம் மாதிரி எடுத்துக்கிட்டு விடுங்கண்ணா, ஆகிற வேலையை பாருங்கள். அடுத்த 2-3 நாள் பையன், ஒரே பையன், அவ்வளவு பெரிய வசதிக்காரர், வெளியில் பாத்ரூம் போகிறதுக்காக வெளியில் போகிறவன் திடீர்னு அவங்க அம்மா ஒரு குரல் கொடுப்பா. புது மாப்பிள்ளை, திடீர்னு அவங்க அம்மா ஒரு குரல் கொடுப்பா, என்னங்கன்னு கத்துவா. வந்து பார்த்தா பையன் ஒரு மாதிரி எனக்கு மயக்கம் வந்துச்சுமா விழுவான், அப்படியே கிடப்பான். என்னென்னவோ பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, காப்பாற்ற முடியாது. ஊரில் இருக்க அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய மருத்துவர்களையும் கூட்டிகிட்டு வருவாங்க, முடியாது. சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க. 2 நாள் கழித்து மயக்கம் தெரிஞ்சு சுயநினைவு வந்தால் பொழைச்சிக்குவான், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் 1000 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுவார், செத்து போயிடுவான். இவருக்கு செத்த கணத்திலிருந்து அந்த ஆள் சொன்ன வார்த்தை காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். மார்ச் 5ஆம் தேதி அது நடக்கும். அந்த 5ஆம் தேதி சாப்பிட்டு அந்த ஆளை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினது. அடுத்த 5ஆம் தேதி அவங்க பையனுக்கு காரியம் செய்கிற நாள் வரும். அவன் வருவான். வந்த உடனே இந்த ஆளுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது, அழுவார். அழுதுகிட்டு இப்படி திரும்பிட்டு நிற்பான். அவன் சொல்லுவான், வந்தவன், நான் உன்னை குத்தி காட்ட வரல சாமி, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வந்தேன். நான் 1 மாதம் கழித்து வரேன், நீ அழுதுகிட்டே சாப்பாடு போடுவேன்னு நீ சொன்னேன்ல, நான் சொல்லிட்டு போனேன்ல, அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன். நான் உன்னை குத்தி காட்ட வரல, சாப்பாடு போடுவார். எப்படிரா இப்படி சொன்னேன்?
ஏண்டா சாபம் கொடுத்த? அந்த வார்த்தை தான் இந்த உலகம் சந்திக்கிற, நமக்கு தெரியாத இன்னொரு உலகத்தில், இல்லை உங்கள் அப்பா அம்மா சந்தித்த, உங்கள் தாத்தா பாட்டி சந்திச்ச, என்னோட தாத்தா பாட்டி சந்திச்ச சொல். அது சொல் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் சாபம் விடலை சாமி, என் பசி விட்டுச்சு சாபம்னு சொல்லுவான். பசி பெரியுது. இந்த கதையை ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த கதையை நான் சொல்லிட்டேன்னா, இனிமே நீங்கள் போகிற ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தன் அப்படி உட்காந்து சாப்பிட்டான்னா, யாராவது அவனை எந்திரிக்க சொன்னால் நீங்கள் எந்திரிக்க சொல்லுவீங்களா? நமக்கு அந்த மனசு வருமா? சார் சாப்பிடட்டும் சார். இதை தான் செய்யும் ஒரு எழுத்து. இந்த விஷயத்தை தான் நமக்குள்ள ஒரு எழுத்து செய்யும். வாழ்க்கையில் இனிமே இப்படி ஒன்று நடக்கவே கூடாதுன்னு தோணும். இதை ஒட்டி இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்க. நாஞ்சில் நாடனோட ஒரு கதை. ஏன் வாசிக்கணும், என்ன பெரிய மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வந்துடும் சொல்கிறேன் பாருங்க. இடலாக்குடி ராசான்னு ஒரு கதை. அந்த கதையை நாஞ்சில் நாடன் ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாருங்க. இடலாக்குடி ராசாவை கண்டால் எல்லாருக்கும் ஒரு இலக்காரம் தான். கதையை இப்படி தான் தொடங்கும். அவன் அந்த ஊரில் யாரு என்ன எதுக்கு வர்றான் எதுக்கும் போகிறான் யாருக்கும் தெரியாது. எப்பயாவது வருவான், வாரத்தில் 2 நாள் வருவான், 3 நாள் வருவான். கா ராசா வந்திருக்கேன், கா ராசா வந்திருக்கேன், 2 குரல். அந்த மொழி நீங்கள் நாஞ்சில் மொழியை படிக்கணுங்க. உடனே அவங்க வந்து இருடா என்னடா அதிகாரம், கா ராசா வந்திருக்கேன் பசிக்குதுல்ல, அவன் சொல்கிற மொழி. அந்த அம்மா கஞ்சி எல்லாம் கரைச்சி கொண்டு வந்து ஊறுகாயை கொடுத்து வச்ச உடனே அவன் ஒரு சொல்லுவான் பாருங்க. என்ன இளவு உப்புக்கு கூடவா வீட்டில் பஞ்சம், கா உப்பு கொடுக்கா, ராசாவுக்கு சாப்பாட்டில் உப்பு பத்தலை. அந்த அம்மா உப்பு கொண்டு வந்து கொடுக்கும், சாப்பிடுவான். அவன் சாப்பிட்ற அழகை நாஞ்சில் நாடன் எழுதுவார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு கௌரி கிருஷ்ணாவில் போய் அவ்வளவு டீசெண்டாக சாப்பிட்றோம்ல, நம்மளை பார்த்தா யாருக்காவது சாப்பிடணும்னு தோணாது. ஆனால் அந்த இடலாக்குடி ராசா சாப்பிட்டான்னா, ஐயோ அந்த கஞ்சியில் ஒரு வாய் எனக்கு கூடேண்டான்னு கேட்குற மாதிரி சாப்பிடுவானாம் அந்த பசிக்கு. அப்பப்போ வருவான், எங்கடா ராசா உன்னை யாரையே காணோம். அதுவா அத்தம்மா அவளை கட்டி கொடுத்துருக்குல்ல, அங்கே போனேன். சரி போயிட்டு எங்கப்படா வந்த? அது சாப்பிட சொன்னிச்சு, கட்டி கொடுத்துருக்க பிள்ளைய பார்க்க போகணும்ல, சாப்பிட சொன்னிச்சு, கொண்டாந்து கொடுத்தா வீட்டில் போய் கை நினைக்கலாமா, அதான் ராசா வண்டியை விட்டேன், நேரம் இங்கே தான் வந்தேன், ராசாக்கு பசிக்குது சாப்பாடு போடு. அவன் மொழி இதுதான். ஊரே அந்த மனுஷனை வெறுக்கலை. அவன் மேலே வேணா ஒரு இலக்காரம், அவன் தானே ராசா தானே அப்படின்னு. ஆனால் எந்த நல்ல நாள் கெட்ட நாளுக்கும் அவனுக்கு சாப்பாட்டுக்கு அவன் வரவே மாட்டான். அவங்க ஊரில் ஒரு நல்ல நாள் நல்ல ஃபங்க்ஷன் நடக்கும். என்னடா இன்னைக்குன்னு பார்த்து இந்த ராசா பையில காண ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவான், எப்போ பார்த்தாலும் கஞ்சி குடிக்கிறான்னா அன்னைக்கு அவனை கண்டே பிடிக்க முடியாது. எங்கே போகிறான் எங்கே வரான் யார் சொந்தம் எதுவுமே தெரியாது. யதார்த்தமாக அன்னைக்கு அந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அவனை பார்த்துருவார் அந்த தெருவில் ஒருத்தர். ராசா வா சாப்பிட்லாம், அப்பா இன்னைக்காவது பார்த்தியே, இன்னைக்கு ஒரு நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட்லான்னு உட்கார வைப்பார். ஒரு நாள் கூட அவன் வந்து விருந்து சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை. ஊர் மக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு சின்னதாக ஒரு வம்பிழுக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் இலைக்கு மட்டும் வைக்காமல் அடுத்த இலைக்கு போயிடுவாங்க. அதை அவனை நிராகரிக்கிறது இல்லை, அவன் என்ன செய்கிறான்னு பார்க்கலான்னு ஒரு விளையாட்டு தரோம். ஏன்னா இடலாக்குடி ராசான்னா எல்லாருக்கும் ஒரு இலக்காரம். அவனை தாண்டி தாண்டி வச்சுக்கிட்டே போவாங்க. இவன் ராசாக்கு சோறு வைக்கலையே, ராசாக்கு பொரியல் வைக்கலையே, ராசாக்கு அப்பளம் வைக்கலையே, எல்லாருக்கும் வைக்கிறீங்களே எனக்கு வைக்கலையே, இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். கடைசியா சாப்பாடு வைக்கலையா அப்படின்னு கேட்ட கணத்தில் சரி ராசா நான் வண்டியை விட்டுறேன் கிளம்புறேன்ட்டு போய்கிட்டே இருப்பான். அந்த கதையை நாஞ்சில் நாடன் இப்படி முடிப்பார். அந்த பந்தியில் யாருக்குமே சாப்பிட பிடிக்கவில்லை, எல்லோரும் எழுந்து விட்டார்கள். ஒரு மனுஷனை சாப்பாட்டு மேசையில் வச்சு நீங்கள் இலக்காரமாவோ அவமானப்படுத்தவோ செய்யக்கூடாதுங்கிறத அந்த கதை எப்படி அந்த வடிவத்தில் சொன்னிச்சோ இந்த கதை இப்படி இன்னொரு வடிவத்தில் சொல்கிறது. எல்லோரையும் சமமாக பார்க்கணும்னு தேவதேவனுடைய ஒரு அழகான வரி இருக்கு. அழகான வரி. நான் என்பது வன்முறை, நான் இன்னார் என்பது எவ்வளவு பெரிய வன்முறை. நான் நினைக்கிறதே வன்முறை. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவ தெரியுமா, நான் அதுவே வன்முறை தான். உனக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவன் அப்படியான சூழல்ல இல்லாதப்ப நீ எப்படி நான் சொல்ல முடியும்? நான்கிறதே வன்முறை. நான் இன்னார் என்பது எவ்வளவு பெரிய வன்முறைன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இங்கர்சாலுக்கு போய் பார்க்கறதுக்கு, இங்கர்சால்னு ஒரு பெரிய அறிஞருங்க, அவரை போய் பார்க்கறதுக்கு ஒருத்தன் போயிருக்கான். உட்காருன்னு சொல்லியிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், உட்காராமையே கையில் கொண்டு வந்த ஒரு லெட்டரை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து நான் யார் பையன் தெரியுமான்னு கேட்டிருக்காரு. இங்கர்சால் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, அப்படியா 2 சேரில் உட்காருங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு சேரில் தான் உட்கார முடியும்.
உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த நான் நான் நான், நமக்கு பின்னாடி இருக்க அந்த நான்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரே நேரத்தில் உங்களை 2 தட்டில் சாப்பிட வைக்க முடியாது. 2 தட்டில் உங்கள் 2 காரில் உங்களால் ஒரே நேரத்தில் பயணிக்க முடியாது. 2 சேரில் உங்களால் ஒரே நேரத்தில் உட்கார முடியாது. நீங்கள் அவ்வளவுதான். இதை எழுத்து இல்லாமல் யார் சொல்லுவா? இன்னைக்கு அம்மா எரியும் பனிக்காடுன்னு ஒரு நாவல் பற்றி சொன்னாங்கல்ல, நீங்கள் எல்லாருமே பரதேசின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை நீங்கள் பார்த்து எவ்வளோ வருத்தப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. வாய்ப்பு இருந்தால் அவங்க எல்லாருக்குமே தமிழ் படிக்க தெரியும். எவ்வளவு பெரிய வாழ்க்கையை, எவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம இழந்துட்டோன்னு நீங்கள் வாசிப்பின் வழியாக கண்டடைய முடியும். ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடக்கக்கூடிய உச்சபட்சம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு 10க்கு 10 அறையில் புதிதாக திருமணமான கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க. அதே அறையில் திரை போட்டு அந்த பக்கத்தில் கணவன் மனைவி 4 குழந்தைகள்னு ஒரு குடும்பம் இருப்பாங்க. அந்த 10க்கு 10 ரூமில் 2 ஃபேமிலி குடும்பம் நடத்தும். எப்போதும் நான் சொல்லுவேன், நீங்கள் வால்பாறை போனாலும், ஊட்டி போனாலும், கொடைக்கானல் போனாலும், மூணார் போனாலும், உங்களுக்கும் எனக்கும் அது சுற்றி பார்க்குற இடம்தான். ஒரு டீ குடிப்போம், மிஞ்சி போனால் ஒரு பாக்கெட் டீ தூள் வாங்கிட்டு வருவோம், ஏன்னா அங்கே டீ தூள் நல்லா இருக்கும்னு. ஆனால் அந்த தேயில பறிக்கக்கூடிய ஒருத்தனுடைய வழி, வாழ்க்கை, உங்களுக்கு 18 வயசு 20 வயசு, அவனுக்கும் 18 வயசு 20 வயசு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே உணர்ச்சி அவனுக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே எண்ணம் அவனுக்கும் இருக்கு. ஆனால் அது எதையுமே சாத்தியப்படுத்தாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்குல்ல. அந்த கதையினுடைய முடிவில் நீங்கள் படித்து முடிக்கும்போது ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளி, ஒரு அதுலேயும் ஒரு பெண், அவன் மனைவி, அவ அனுபவிக்கக்கூடிய பாலியல் சீண்டல், ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு நோய், காலில் அட்டை கடிச்சு ரத்தம் ஊற்றி அந்த அட்டையை தூக்கி போட்டுட்டு அவ பறிக்கணும். இதையெல்லாம் முடிச்சுட்டு எடை போட போகலான்னு போனா எடையை குறைச்சு சொல்லக்கூடிய முதலாளி, வாரத்துக்கு 250 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் அவங்களால யோசிச்சு பார்த்துட முடியுமா? ஒரு கணவன் மனைவியோட குடும்பம் நடத்திட முடியுமா இன்றைய வாழ்க்கை சூழல்ல? ஆனால் இப்படியான ஒரு வாழ்க்கையை இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனமே வாழுது. உங்களுக்கும் எனக்கும் 1000 ரூபாய், எனக்கு ஒரு 1000 ரூபாய் இந்த காசுனா உங்களுக்கு அதை விட ஒரு மாதம் 2 மாதத்துக்கான பாக்கெட் மணியாக இருக்கும், அவ்வளோதான். ஒரே ஒரு நாள் உங்கள் வீட்டில் போய் கேளுங்க, ஒரு மாதத்தை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோப்பா செலவாகுது, எவ்வளோமா செலவாகுதுன்னு சும்மா ஜஸ்ட் இன்னைக்கு கேட்டு பாருங்க. நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் பொறுப்பெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், உங்கள் குடும்பத்தை நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டாம். ஒரே ஒரு நாள், இன்னைக்கு ஒரு தடவை மட்டும் உங்கள் அம்மா கிட்ட இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு மாதத்துக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோமா செலவு பண்ணுறீங்கன்னு கேளுங்க. ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும் 50 கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு கண்ணு கட்டி வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் போய் நான் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம்ல, அது இல்லை அவர்களுடைய வாழ்க்கை முறை. இதை யார் சொல்லித் தருவது? எழுத்தும் இலக்கியமும் இல்லாமல் இந்த வாழ்க்கை முறையை யார் சொல்லித் தருவது? இப்போ நான் பஸ்ஸில் போகிறேன், இப்படி ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளி பஸ்ஸில் ஏறுறான்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சு நீ முதல்ல உட்காருன்னு சொல்லக்கூடிய மனதை, மாற்றத்தை அது நமக்கு கொடுக்கும். என்னை தேடி ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளி என்னோட ஆஃபீஸ்க்கு வரும்போது அவன் குறைகளை கொண்டுகிட்டு வந்து மேடம்னு கையை நீட்டும் போது சேரை இழுத்து போட்டு முதல்ல நீங்கள் உட்காருங்க யான்னு சொல்ல வைக்கும். ஏன்னா அவரோட வாழ்க்கையை முழுக்க நான் படிக்கிறேன், தெரியுது எனக்கு. அப்போ என்னை அறியாமல் ஒரு சேரை எடுத்து போட்டு நீங்கள் முதல்ல உட்காருங்கய்யா, அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்ல வைக்கும். அப்போ ஒரு வாசிப்பு என்ன நிகழ்த்தும்னா, இந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன்னால் நிமிர்ந்தே பார்க்காமல் ஒரு குறையை வாங்கி அதை சரி செய்து விட்டு நான் அனுப்புவதற்கும், இப்போ நான் குறையை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காருங்கய்யா அப்புறம் பேசுங்க என்கிட்டன்னு சொல்கிறதுக்குமான வித்தியாசம்தான் ஒரு வாசிப்பு ஒரு மனிதனுக்குள் நிகழ்த்தக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். நீங்கள் எனக்கு தெரியும், படிச்சிருவீங்க, எப்படியே சம்பாதிச்சிருவீங்க, ஏதாவது ஒரு வேலை வாங்கிடுவீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் மனுஷனாக எல்லா கணத்திலையும் உங்களால் இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் வாசிக்கணும், எழுதணும்னு சொல்கிறது. அப்படி வாசித்து பழகிட்டீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற பையனை ஓங்கி அடிக்கிறதுக்கோ, அவனுடைய ரத்தத்தை பார்க்கறதுக்கோ, இல்லை ரத்தம் வரக்கூடிய ஒருத்தனை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கோ நமக்கு மனசு வராது. அவனுக்காக ஒரு குரல் எழுப்ப தோணும், அவனுக்கு கை கொடுக்க தோணும். அதிகபட்சம் அவன் பக்கத்தில் போய் நிற்க தோணும். வேற எதுவும் இல்லை, உங்களால் செலவு பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதிகபட்சம் அவன் பக்கத்தில் போய் நின்று ஒன்றும் இல்லை வாடான்னு சொல்ல தோணும். இதற்குத்தான் நம்ம வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ருங்காரம்னு ஒரு கதை, மயிலம்ஜி சின்னப்பனோடது. இந்த தலைமுறை அதிகப்படியான போதைக்கு ஆளாகக்கூடிய தலைமுறையாக இருக்குது.
தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஏன் அதற்குள்ளே போகிறீங்க, எதற்காக அதற்குள் விழுகிறீங்க, எனக்கு எதுவுமே தெரியலை. இன்னும் சொல்ல போனால் அது புரியாத மர்மமாகவே இருக்கிறது. உங்களை விடவும் அதிகப்படியான கவலைகளை சுமந்த போன தலைமுறை இவ்வளவு போதைகளுக்கு ஆட்படவே இல்லை. எனக்கு அது உண்மையில் இந்த தலைமுறையை பார்த்தால் எனக்கு ஒரு துளி அளவு கூட பெருமை ஏற்படுவதில்லை. எனக்கு பரிதாபமாகத்தான் இருக்கிறது. இந்த தலைமுறையை பார்த்தால் எவ்வளவு பெரிய உலகம், எவ்வளவு மனிதர்கள், இதில் வாழ தெரியாத தலைமுறையா இது அப்படிங்கிற ஏக்கம் தான் எனக்கு ஒவ்வொரு டைமும் இதை பார்த்தா வரும். ஸ்ருங்காரம்னு ஒரு நாவல் இருக்குங்க. அவர் ஒரு டாக்டர், ட்ரிச்சியில் நியூரோலாஜி பண்ணுறார். அவர் ஒரு கதை எழுதியிருப்பார். அன்றைக்கு இரவு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு 2 பேரும் இப்படி போவானுங்க வீடுகளுக்கு. இவன் போய் படுப்பான். இவன் போகிற கணத்தில் எல்லாம் யோசிச்சுக்கிட்டே போவான். இவனுங்க ஆக்சுவலாக 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. இவனோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு இதே மாதிரி குடிச்சிட்டு ரோட்டில் போகும்போது அடிபட்டு படுக்கையானவன் தான். அவனுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த்து தான் ஆகிருக்கும். இவனுங்க 3 பேர் சேர்ந்து குடிச்சிருப்பானுங்க. போகும்போது அவனுக்கு அடிபட்டு படுக்கையானவன் தான். அவனுடைய மனைவி இருக்கால்ல, அந்த மனைவியை இன்னொரு நண்பன் மானசீகமாகவே கல்யாணத்துக்கு முன்னாடியிலிருந்தே விரும்பியிருப்பான். ஆனால் தான் நண்பன் திருமணம் பண்ணிட்டதுனால அதை சொல்லவே மாட்டான். இப்போ இவனுங்க 2 பேர் குடிச்சிட்டு போவானுங்க. இவனுக்கு மனசு ஃபுல்லாக பாரமாக இருக்கும். அந்த பொண்ணை நான் எவ்வளவு நேசித்தேன், என் நண்பன் இப்படி குடிச்சிட்டு போய் காலை இழந்து அவளை காலம் முழுக்க வாழ முடியாத ஒருத்தியாகவே மாற்றிட்டான். நான் விரும்பிய பெண், நான் நேசித்த பெண் இப்படி வாழ்க்கையே இல்லாமல் கஷ்டப்படுறான்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே போய் ராத்திரி படுக்கிறான். எப்போ வேணாலும் தன் நண்பன் செத்து போயிடுவாங்கிற மாதிரியான சூழலில் தான் அவன் உடல்வாக இருக்கும், அவன் உடல்நிலை இருக்கும். படுத்தே கிடப்பான், இருமிக்கிட்டே இருப்பான். படுக்கையிலேயே அவன் எல்லா வேலையும் செய்வான். சிறுநீர் கழிக்கிறது, படுக்கையிலேயே மலம் கழிக்கிறது. அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே அந்த குடியினால் விளைந்த விளைவு தான். அந்த பெண் அது எல்லாத்தையுமே செய்வான். எவ்வளவு கனவுகளோடு அந்த கணவனை நோக்கி அவள் வந்திருப்பாள். ஒரே மாதத்தில் வாழ்க்கை இவளுக்கு சூனியமாயிடும். எல்லா வேலைகளையும் அவள் செஞ்சுக்கிட்டே இருப்பாள். இவன் நைட்டு போய் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போய் படுப்பான். விடியும், எந்திரிச்சு பார்த்தா ஃபோனில் 100 மிஸ்டு கால் இருக்கும். 100 மிஸ்டு கால் இருக்கும் ஃபோனில். பதட்டம் ஆயிடுவான். ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒரு சூழலும் இல்லை. நம்மளே படுத்துட்டு மொபைல் சைலண்டில் கடந்து நைட்டில் ஒரு 5 மிஸ்டு கால் வந்திருந்தாலே நமக்கு, அதுவும் ஒரே எண்ணிலேருந்து வந்திருந்தா போதும். என்னாச்சு, யார், எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, என்னவா இருக்கும், யாருக்கு என்ன தப்பு நடந்தது. 100 மிஸ்டு கால். எடுத்து பார்த்தா நண்பனோட மனைவி கிட்டே இருந்து வந்திருக்கு. இவனுக்கு ரொம்ப பதட்டம். ஓகே, நண்பன் இறந்துட்டான் போல, இது ஏதோ ஒரு உதவிக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்கா. ஓடுறான் சார். காலையில் அவனால் வேட்டியை கூட முழுசாக கட்ட முடியலைங்க. அப்படியே இழுத்து பிடிச்சி கட்டிக்கிட்டு ஓடுறான் நண்பனோட வீட்டை நோக்கி. ஓடுனா இவன் எதிர்பார்த்தது போலவே எல்லா இறுதிச் சடங்குகளுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. போய் ஓரமாக உட்கார்றான். உட்காந்து தாங்கவே முடியலை. அந்த துக்கத்தில் இப்படியே உட்கார்ந்துருக்கிறான். என்னென்னவோ எண்ணங்கள், பழைய வாழ்க்கை, பழைய நட்பு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். திடீர்னு பார்த்தா இருமுறை சத்தம் கேட்குது. இவனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா, நண்பன் தானடா முடியாமல் கிடந்தான், அவன் செத்துட்டானு தானே எல்லா வேலையும் பார்த்தாங்கன்னு உள்ளே எட்டி பார்த்தா அவன் உயிரோடு இருக்கான். இவன் உள்ளே போய் பார்த்தா அந்த பெண் செத்து போயிருக்கா. வாழ்நாள் முழுக்க அவ நமக்கு எதுக்கு கால் பண்ணான்னே தெரியாத ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஒருவேளை அந்த ஃபோனை சுயநினைவில் இருந்திருந்தான்னா, அந்த போதை இல்லாமல் இருந்திருந்தா, அந்த தெளிவு இருந்திருந்ததுன்னா ஒரு டைம் எடுத்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை காப்பாற்றிருக்கலாம். எதுக்கு கூப்பிட்டாலும் என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுன்னு கூப்பிட்டுருக்கலாம். எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், நான் வெறுத்துட்டேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். இல்லை, ஒருவேளை நானும் உன்னை மானசீகமாக நேசித்தேன்னு கூட அவள் சொல்லியிருந்திருக்கலாம். எதுவாக வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் என்னன்னே தெரியல. வாழ்நாள் முழுக்க நடைப்பிணமாக கேட்காத அந்த சொற்கள் வாழ்நாள் முழுக்க என்னை கொன்றுவிடும்ங்கிற எண்ணத்திலேயே அவன் உட்கார்ந்துருக்கான். உங்களுக்கு இந்த கதையை படித்த பிறகு இந்த இரவை எப்படி ஏதோ ஒரு கட்டாயத்தில், அது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் காரணங்கள் 1000 சொல்லாலும் கூட ஒரு இரவை போதையில் கடக்கணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. இந்த கதை உங்களுக்குள்ளே உள்ளே போனால் அப்படி ஒரு கால் நம்ம அப்பா கிட்டே இருந்து வந்துடலாம். அப்படி ஒரு கால் அன்னைக்கு நைட்டு நம்ம அம்மா கிட்டே இருந்து வந்திருக்கலாம். நம்ம யார் அதிகமாக நேசிச்சோமோ அவங்க கூட நமக்கு கால் பண்ணலாம். யாரோ ஒரு நண்பன் நமக்கு கால் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய போதையினால் ஒரு உயிர் போயிடுச்சு. ஒருவேளை கேட்டிருந்த கணத்தில் என்னை காப்பாற்றிடுன்னு அவள் சொல்லியிருந்திருக்கலாம். நான்
இந்த இலக்கியத்தை எழுத்தும் வாழ்வும் என்று சொன்னது 2 விஷயம். ஒன்று, எழுத்து ஒரு எழுத்தாளனை எப்படி வாழ வைக்கிறது என்பது வேறு. ஒரு எழுத்து நம்ம எப்படி தடமாற்றி அப்படியே மாற்றி இதுவரைக்கும் இருந்த மனுஷன் இல்லை, நம்ம வேற ஒரு மனுஷனாக நம்ம எப்படி மாறுறோங்கிறத இந்த எழுத்தை நீங்கள் வாசிக்கிற கணத்தில் உங்களால் முழுமையாக உணர முடியும். ஸோ அதனால் எல்லோருக்கும் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுகோள் அது. ஒரு சில கவிதைகள் எப்படியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே எத்தனை பேருக்கு கவிதைகள் தெரியும்னு தெரியல. வண்ணதாசன் ஒரு அழகான கவிதை சொல்லுவார். உங்களுக்கு எத்தனை கவிதைகள் தெரியுங்கிறது தெரியாது, எத்தனை கவிதைகள் தெரியும் என்பது எப்படி என்றால் உங்களுக்கு எத்தனை மனிதர்களை தெரியும் என்பதை போல. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கவிதை. அவன் கோவப்படுவான், அவன்கிட்ட ஒரு முரட்டுத்தனம் இருக்கலாம், அவன் ஒரு மனசளவில் ஒரு குழந்தையாக இருக்கலாம், அவன் இயலாமையில் தோற்றவனாக இருக்கலாம், அவன் ஒரு வெற்றியை எதிர்பார்ப்பவனாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அப்படி ஒரு கவிதை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வண்ணதாசன் சொல்லுவார். நான் மலேசிய தமிழிலிருந்தே ஒரு கவிதையை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். வலி மிகுந்த அந்த கவிதை கவிஞர் சபாபதியினுடைய ஒரு கவிதை. ரப்பர் மரம் இருக்குல்ல, இங்கேருந்து மலேசியாவுக்கு போனவங்க எல்லாமே ரப்பர் மரத்தில் அந்த தோட்ட தொழிலாளர்களாகத்தான், கூலிகளாகத்தான் போகிறாங்க. அங்கே அவர்களை குறித்து ஒரு கவிதை எழுதுகிறாரு. பால் மரம், ரப்பர் மரத்துக்கு பேர் அவர் வைக்கக்கூடியது பால் மரம். மார்பில் கீறினாலும் பால்வார்க்கும் பாசம் உள்ள மரம். ஒரு ரப்பர் மரத்தை நீங்கள் கீறினீங்கன்னா அதிலிருந்து வரியக்கூடிய அந்த பால் இருக்குல்ல, எந்த பகுதியை கீறினாலும் அதிலிருந்து பால் வரும். மார்பில் கீறினாலும் பால்வார்க்கும் பாசம் உள்ள மரம். எங்கள் முதலாளிகள் இந்த பாலிலிருந்து பல பொருள்களை செய்கிறார்கள். ரப்பர்லிருந்து எல்லா விதமான பொருட்களையும் எங்கள் முதலாளிகள் செய்கிறார்கள். கண்ணுக்கு தெரியாத கை விலங்குகளையும் செய்வார்கள். எங்களுக்கே தெரியாமல் எங்களை கைதிகளைப் போல இந்த ரப்பர் தோட்டத்தில் இவர்கள் அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள்னு ஒரு கவிஞன் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு கவிதையை எப்படி எழுதுகிறான் பாருங்க. ஒரு வாசிப்பு செய்யக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் இது. ரஜினிகாந்தன் ஒரு கவிதை எழுதுகிறாரு. அம்மன் கழுத்தில் இருந்து 50 பவுன் சரடு காணாமல் போன அன்று. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கோயிலில் நகை திருட்டு அங்கே திருடு போயிடுச்சு, இங்கே திருடு போயிடுச்சு. போதா குறைக்கு நம்ம சினிமாக்களில் நிறைய பார்க்குறோம். அம்மன் கழுத்தில் இருந்து 50 பவுன் சரடு காணாமல் போன அன்று வெளிப்பிரகாரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த வெங்கடேசனை பிடித்து விசாரணை என்ற பெயரில் அடித்தே கொன்றது ஊர். சம்பந்தமே இல்லாமல் வெளியில் தூங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தனை பிடிச்சி 50 பவுன் சரடை காணண்டான்னு அடிச்சே கொன்றது ஊர். அலறக்கூட அவகாசம் தராமல் தாக்கியதில் இறந்து போன வெங்கடேசனுக்கு பேச வராது, பாவம் பிறவி ஊமை. எரிக்கும் விழிகளால் அர்ச்சகரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அம்மன். பாவம், அவளுக்கும் பேச வராது, பிறவி ஊமை. தன் கண்ணு முன்னாடி ஒரு அநீதி நடக்குகின்ற பொழுது குரலற்றவனுக்காக பேசக்கூடிய ஒரு குரல் எழுத்தாளனின் குரல். குரல் இல்லாமல் போகின்ற மனிதர்களுக்காக, இது குறித்து போராடணுங்கிற அந்த பிரங்கை கூட இல்லாத மனிதர்களுக்காக ஒருத்தன் யோசிக்கிறான்ல, ஒருத்தன் எழுதுறான்ல, அவன் எழுத்தாளனாக அறியப்படுகிறான். அதைத்தான் ஒரு எழுத்து செய்யும். எத்தனை மனிதர்களை உங்களுக்கு தெரியுமோ அத்தனை கவிதைகளை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு வண்ணதாசன் சொல்லும் போதெல்லாம் இந்த கவிதைகளை பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இப்படியான கவிதைகள் ஒளிந்து கொண்டே இருக்கின்றன. அதை தேடி கண்டடைய வேண்டியவர்களாக நாம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறோம். வேலராமமூர்த்தி பற்றி அம்மா இன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க. உங்களுக்கு அவரை எப்படி தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல, அவர் பேர் தெரியுமான்னு தெரியல. சினிமாவில் வில்லனாக வரக்கூடியவர். அப்படி சொன்னால் ஒரு வேளை உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு கதை எழுதியிருப்பார், கோட்டை கிணறுன்னு ஒரு கதை எழுதியிருப்பார். இந்த சமூகம் இருக்குல்ல, உங்களை பார்த்து சொல்லக்கூடிய சொல் வேற, ஆனால் பொம்பளைங்களை பார்த்தா ஒரே ஒரு சொல் சொல்லும், உடம்பை பற்றி சொல்லாமல் இருக்காது. கோட்டை கிணறு கதையில் அவர் அதைத்தான் பேசுவார். ஒரு ஆண் வெளியில் நீங்கள் நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கையில் ஒரு 5 கிலோ பை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சுமக்கக்கூடியது ஒரு 5 கிலோ பையை மட்டும்தான். ஆனால் ஒரு பெண் 50 கிலோ உடம்பு எடையோட ஒரு 5 கிலோ பையை தூக்கிக்கிட்டு நடந்தான்னு வச்சுக்கோங்க, 55 கிலோ எடையை சுமக்கணும். அவள் உடம்பையும் சேர்ந்து சுமந்துக்கிட்டே போகணும். ஏன்னா இந்த உலகம் ஒரு பொண்ணை அவள் உடம்பா முழுசாக பார்த்துக்கிட்டே இருக்கும், அவள் உடம்பாவே பார்க்கும். அவளை வீழ்த்தணும்னா அவள் உடம்பை பற்றி ஒரு சொல்ல தூக்கி போடும், அவள் நடத்தையை பற்றி ஒரு சொல்ல தூக்கி போடும். இப்போ சமீபத்தில் ஒரு பொண்ணு இந்த வெண்படிகாரம் சாப்பிட்டு செத்து போனா பார்த்தீங்களா? உடல் எடையை குறைக்கிறேன்னு. யாருங்க சொன்னது உடல் எடை அழகு இல்லைன்னு? அது ஒரு உயிரை பழி வாங்கிடுச்சே. ஒரு பெண்ணுக்கு தான் உடல் எடை பெரிய குறையா?
அதை நோக்கி இந்த ஏங்க அவள் உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைச்சா? அவள் உடல் எடை கூட இருக்கிறான்னு அவளுக்கு யாருங்க சொன்னது? இந்த சமூகம் சொல்லாமல், இந்த வர்க்கம் சொல்லாமல், ஒல்லியா இருக்கிறது தான் அழகுன்னு இந்த சமூகம் சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த உடம்பு எடையை குறைக்கணும்னு ஒரு பெண் நினைச்சிருப்பாளா? எத்தனை கனவுகளோடு உங்களைப் போல அவளும் இருந்திருப்பாள். ஒரு உடம்பை சுமக்கிறது அவ்வளவு கஷ்டமானதாக இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு. பார்த்து பார்த்து ஏற வேண்டியதா இருக்கு, பஸ்ல உட்கார வேண்டியதா இருக்கு. ஒரு சொல்லை தூக்கி அப்படி தூக்கி அந்த சமூகம் பெண்ணின் மீது உடம்புல தூக்கி தான் போடும். அந்த உடம்புல தூக்கி போடுற சொல் ஒரு பெண்ணினுடைய மனசுல, புத்தியில, மூளையில போட்டு அவளை கொன்னு தீத்துருங்க. இன்றைக்கும் நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடிய எல்லா கெட்ட சொற்களும் ஒரு பெண்ணை குறித்தனதான். நீங்க சொல்ற உச்சபட்சமான கெட்ட வார்த்தை நிப்பவனினுடைய அம்மாவை பற்றிய சொல்லாகத்தான் இருக்கும், அவளுடைய நடத்தை குறித்த சொல்லாகத்தான் இருக்கும். ஒரு பெண்ணை வன்முறைக்கு உள்ளாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்று அவள் உடலை குறித்து பேசக்கூடிய எல்லாமும் தான். ஒரு படிப்பு என்ன செய்யணும்? எதுங்க படிப்பு? டிகிரியா படிப்பு? வெறும் என் பேருக்கு பின்னாடி போடக்கூடிய டிகிரிகளா படிப்பு? அடுத்த மனதை புண்படுத்தாமல் ஒரு சொல் உங்களுக்கு சொல்ல தெரிந்தால் உங்களை விட புத்திசாலி படிப்பாளி யாருமே கிடையாது. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் டிகிரி வாங்கி வைக்கிறதுல இல்லை நம்ம பேர். அந்த கோட்டை கிணறு கதை எவ்வளவு முக்கியமான கதை தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா அந்த அம்மா அந்த ஊர்ல முளைப்பாரி கட்டுங்க, ரொம்ப சந்தோஷமா அந்த அம்மா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். சின்ன பையன், அந்த கதை தொடங்கும் போது அந்த சின்ன பையன் யூரின் ட்ரௌசர்லேயே போயிருப்பான். அவங்க அக்கா எழுப்புவா, டேய் எந்திரி, அம்மா நம்ம ஊர்ல இருக்க கோட்டை கிணறுல செத்து மிதக்குதுடா, வா. 6 வயசு பையன், காலையில விடிகிற சொல்லே இதுதான், அம்மா கோட்டை கிணறுல செத்து மிதக்குதுடா, எந்திரி, அக்கா கூப்பிடுறா. அவன் ட்ரௌசர்ல யூரின் போற பையன் எந்திரிச்சு ஓடுறான். ஓடி போய் பார்த்தா அவங்க அம்மா அந்த கிணத்துக்குள்ள செத்து மிதக்குறான். அந்த அந்த சாவை வேலராமமூர்த்தி எழுதியிருப்பார் பாருங்க. அந்த 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 ஒரு செய்தி போதும் ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ உடம்பு முக்கியம்னு. கழுத்திலிருந்து எங்கேயுமே ட்ரெஸ் விலகிராதபடி இப்படி கழுத்தை இறுக்கி போட்டு கட்டியிருப்பான். செத்து நம்ம மிதந்துட்டோம்னா ஒரு பெண் எவ்வளவு பாதுகாப்பாக தற்கொலையை செய்ய வேண்டியிருக்கு பாருங்க. நம்ம செத்து மிதந்துட்டோம்னா நம்ம உடம்புல துணி விலகிடக்கூடாதுன்னு அந்த பெண் அப்படி போட்டு கட்டி, இங்கே கட்டி, இங்கே கட்டி, இடுப்பில் கட்டி, காலில் கட்டி, எங்கேயுமே துணி விழுகாத அளவுக்கு, விலகாத அளவுக்கு நேர்த்தியாக உடம்ப ஃபுல்லாக வெள்ளை துணியில் கட்டி முகம் மட்டும் தெரியும்படி ஒரு பொண்ணு எப்படி போஸ்ட்மார்ட்டம் செஞ்சால் ஒரு பாடியை தருவாங்களோ அப்படி போஸ்ட்மார்ட்டம் செய்கிறது மாதிரி தான் பாடியை ஃபுல்லாக கட்டிக்கிட்டு செத்து போகிற நிகழ்ச்சிங்க அது. இதுக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு உடம்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இவன் பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றுமே, சின்ன பையன்ல ஒன்றுமே தெரில, நாள் என்ன நடக்குது அதுதான் கதை. இவன் இந்த பையன் புழுங்கல் அரிசி எடுத்து வாயில போட்டிருப்பான். இந்த இத்தினூண்டு பையன் புழுங்கல் அரிசி எடுத்து இப்படி வாயில போட்டிருப்பான். அந்த பாட்டி சொல்லும், சக்களத்தி மகனேன்னு ஒரு வார்த்தையை சொல்லும். இந்த அம்மா கோவம் வந்துடும், சக்களத்தி மகனா? அவன் உங்க பேரன், உங்க மகனோட புள்ள, சக்களத்தி மகன் நீங்க சொல்றீங்க, எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவீங்க? இத்தினோண்டு புழுங்கல் அரிசிக்கு அவ்வளோ பெரிய வார்த்தையை, ஒரு சொல்ல பாருங்க, அவ்வளோ பெரிய வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கன்னு அந்த அம்மாவுக்கு சாப்பிடவே முடியாது. நைட்டு வீட்டுக்காரர் வந்தவொடனே சொல்லும், 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடக்கும். எங்கள் அம்மா தானே சொல்லுச்சு, உங்கள் அம்மாவே சொல்லட்டுங்க, அந்த வார்த்தையை எப்படிங்க சொல்லலாம்? சண்டை நடக்கும், அவ்வளவுதான். விடியும் அவங்க அம்மா செத்து மிதப்பா. 2 நாள் 3 நாள் கழிச்சு அக்கா கூப்பிடுவா, டேய் நம்ம அக்கா, அம்மா, அந்த அம்மா பேர் லட்சுமிங்க, அந்த பையன், அந்த அக்கா கூப்பிடுவா, டேய் அம்மா வந்திருக்குடா, அந்த வீட்டுக்கு பேயா வந்திருக்கான், அந்த அக்கா மேலே வந்திருக்கான்டா, வாடா போய் பார்க்கலாம். எப்படி காட்சி பாருங்க நம்ம முன்னாடி, நம்ம அம்மா பேயா வந்திருக்கான்டா அந்த அக்கா மேலே, வாடா போய் பார்க்கலான்னு அக்காவும் தம்பியும் கூட்டிக்கிட்டு ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த அம்மாவை அந்த பேய் ஓட்டுவார்ல போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார். அடின்னு போட்டு அடிப்பார். சுற்றி இருக்க சனெல்லாம் சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு செத்து போயிட்டார்ல, எப்படி வராமல் இருப்பா, பேசும். இவர் போட்டு அடின்னு அடித்தோடனே இந்த குட்டி பையனுக்கு எங்கள் அம்மாவை எதுக்கு அடிக்கிறேன்னு சாட்டை எப்படிங்க அவன் கீழே போடுவான். அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, பிசாசு படத்தில் அவங்க தகப்பன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவான் தெரியுமா? அம்மா ஏம்மா இங்கே உங்கள் வீட்டில் பேய் மாதிரி இருக்கா, வாமா நம்ம வீட்டுக்கு, நீ நம்ம வீட்டில் அம்மாவை இருமான்னு அந்த குழந்தை கூப்பிடும் அவங்க அம்மாவை. பிசாசு படத்தில் ஒரு டைலாக் வரும், ரொம்ப ரொம்ப நம்மளை உருக்கக்கூடிய வசனம் அது. ஏன் சாமி யார் வீட்லேயோ பேயா இருக்கா, வா சாமி நம்ம வீட்டில் தெய்வமாக இருன்னு அவங்க தகப்பன் கூப்பிடுவோம். ஒரு சொல் ஒரு பெண்ணின் மீது விழும்போது எவ்வளவு பெரிய சொல்லாக விழுகிறது பாருங்க. சாம்ராஜ் ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க, அட்டகாசமான கவிதை. அன்பு லட்சுமின்னு ஒரு கேரக்டர் வச்சு எழுதியிருப்பாரு.
பாவாடை நாடாவை அப்பாவின் முன்னால் சிறு வயதிலிருந்தே கலட்டாதவள், அம்மா ஊசி போடுவதற்கு மறுப்பவள், அம்மாவின் முன்னால் கூட துணி மாற்றாதவள். ஒரு பெண்ணினுடைய அவ எப்படி இருக்க பாருங்க, பகலில் கூட கணவனோடு கூட சம்மதியாதவள், ஒருபோதும் நைட்டி அணியாதவள், இறந்த பிறகு நிர்வாணமாக கிடக்கிறாள். இத்தனை கண்கள் தங்களை சுற்றி மொய்க்கும் என்று தெரிந்திருந்தால் அன்புலட்சுமி தற்கொலை செய்து கொண்டிருக்கவே மாட்டாள்னு இந்த கவிதை. வாழ்நாள் முழுக்க தன்னுடைய உடம்பை பாதுகாத்தே கொண்டு வந்தவள் இறுதியில் இப்படி அம்மனமாக கிடப்போம், அந்த ஊரே நம்மளை வேடிக்கை பார்க்கும்னு தெரிஞ்சிருந்தா அவள் தற்கொலையே செய்து கொண்டிருக்க மாட்டாள் என்ற அந்த கவிதை முடியும். நண்பர்களே, தோழர்களே, குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்வது இதுதான், வாசிங்க. வாசித்து விட்டு இந்த வெளி உலகத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்களின் மீதான கோபம் உங்களுக்கு குறையும், அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு புரியும், யதார்த்தமாக அவர்களை நமக்கு அணுக தோன்றும். எந்த பகட்டும் இல்லாமல் பசிக்குதா சாப்பிட்றீங்களான்னு கேட்க தோணும். இன்னொருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்டு பசிக்கின்ற ஒருவனை வைத்துக்கொண்டு முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு சாப்பிட தோணாது. அவனுடைய சாதியை குறித்து உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. அவனோடு தோள் நின்று தோள் தொட்டு பேச முடியும். இதை எல்லாமும் தான் ஒரு எழுத்து செய்யும். அந்த எழுத்தின் வழியாக கண்டடையக்கூடிய வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை. வாசியுங்கள். நன்றி, வணக்கம். எழுத்தும் புத்தகமும் வெற்றியை திறக்கும் சாவி எனும் கருத்தை முன்வைத்த கதையினால்